அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நபித்தோழர்களை திட்டாதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள், ஏனெனில் உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை செலவு செய்தாலும் என் தோழர்களான அவர்கள் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்த 2 கைக்குவியல் அல்லது அதில் பாதி அளவை கூட அவரின் அந்த தர்மம் எட்ட முடியாது. இந்த செய்தி அபூ சயீதில் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3673 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதரின் காலத்தில் அவர்களை கொண்டு நேரடியாக விசுவாசம் கொண்டவர்கள், அவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் குறைவு காணாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டியும் அவர்களை திட்டாதீர்கள். அவர்கள் செய்த நன்மையின் அமைப்பை அடிப்படையாக வைத்து பார்த்தால் நீங்கள் செய்கின்ற நன்மை ஒரு மலையளவு இருந்தாலும் அது ஈடு செய்ய முடியாது. அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அங்கீகாரத்தாலும் அதிக நன்மையாலும் மிகச்சிறந்தது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. யார் நபித்தோழர்களை வெறுப்பாரோ அவர்களை நாமும் வெறுக்க வேண்டும் என்றும், நாம் அவர்களை பற்றி பேசினால் நல்லதைத்தான் பேசுவோம். நபித்தோழர்களை நேசிப்பது மார்க்கமாகும், இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய செயல்பாடாகும், உள்ளத்தில் அச்சத்தை, உள்ளத்தின் நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும் என்று அறிஞர் பெருமக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். நபித்தோழர்களை வெறுப்பது, அவர்களை கோபிப்பது, அவர்கள் மீது பகைமை காட்டுவது, இவைகளெல்லாம் நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடியது, நயவஞ்சகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பதையும், இதன் மூலமாக இந்த மார்க்கத்தை விட்டு ஒருவன் வெளியேறுகின்ற நிலை ஏற்படும் என்பதையும் எச்சரிக்கையாகவே இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. எனவே நபித்தோழர்கள் விஷயத்தில் அவர்களுடைய கண்ணியம் காக்கப்படுகின்ற அடிப்படையிலே நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நபித்தோழர்களை பிரியப்படுகின்றவர்களாக, நபித்தோழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.